நமது பூமியின் மறைந்த கிடக்கும் உண்மைகள், தொலைந்த நாகரிகங்களின் ரகசியங்கள், காலம் மறைத்த மர்மங்களை தேடி வரும் பயணம். இதுவே உங்கள் எர்த் மிஸ்டீரியஸ் ஹப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். லயன் பாலூட்டி வகையைச் சேர்ந்த ஒரு அக்ரெசிவான காட்டு விலங்கு தான் இந்த சிங்கம். பொதுவா சிங்கங்கள் தன்னோட 4 வயசுல பாலியல் முதிர்ச்சி அடைஞ்சு இனப்பெருக்க நிகழ்வுல ஈடுபட ஆரம்பிக்கும். இதுல மனிதர்களால சிறைபிடிக்கப்பட்ட சிங்கங்கள் ஒவ்வொரு வருஷமும் இனப்பெருக்கம் செய்யும். ஆனா அதே சிங்கங்கள் காடுகள்ல சுதந்திரமா வாழும்போது பொதுவா 2 வருஷங்களுக்கு ஒரு தடவைக்கு மேல இனப்பெருக்கம் செய்யாது. ஆனா ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் ரேரா இணையக்கூடிய அந்த ஒரு வருஷத்துலயும் ஒவ்வொரு 20 to 30 நிமிஷம் இடைவெளிகள்ல உடனே இணையும். அப்படி 24 மணி நேரத்துக்குள்ளார 50 தடவை வரைக்குமே கூட இணையக்கூடிய நிகழ்வும் நடக்கிறது உண்டு. இதுல சில சமயம் ஒரு பெண் சிங்கத்துக்கிட்ட ஒரே நேரத்துல 2 ஆண் சிங்கங்கள் இணையக்கூடிய சூழலும் உருவாகும். சிங்கத்தோட பிரசவ நாட்கள்ங்கிறது 108 நாட்கள் வரைக்கும் இருக்கும். அதாவது தோராயமா 3.5 மாதங்கள். ஒரு பிரசவத்துல ஒரு பெண் சிங்கம் அதிகபட்சமா 2 to 4 குட்டிகள் வரைக்கும் போடும். குட்டிகள் பிறந்து 2 வாரம் கழிச்சு தான் நல்லா நடமாடவே செய்யும். 2 வருடங்கள் வரைக்கும் குட்டிகள் தாய் சிங்கத்தோட அரவணைப்புல தான் இருக்கும். ஸ்டிங்ரே இந்த பூமியோட கடல் பகுதிகளில் 150 மில்லியன் வருஷங்களா இருந்துட்டு வர ஒரு கடல்வாழ் உயிரினம் தான் ஸ்டிங்ரேங்கிற இந்த திருக்கை வாழ்வீன்கள். 4 to 7 மாதங்கள் வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய ஸ்டிங்ரேக்கள் ஒரு பிரசவத்துல 10 to 13 குட்டிகள் வரைக்கும் போடும். டாங்கி குதிரை இனத்தை சேர்ந்த ஒரு வகை பாலூட்டி வகை விலங்கு தான் இந்த கழுதை. தாவர உண்ணி வகையைச் சேர்ந்த இந்த கழுதைகள் பாலூட்டி வகை இனங்களையே அதிக சகிப்புத்தன்மை கொண்டது. இது குறைவான சாப்பாட்டை மட்டுமே எடுத்துக்கிட்டு அதிகமா தாக்கு பிடிக்கக்கூடிய திறன் கொண்டதா இருக்கிறதுனால கரடு முரடான பாதைகள்லயும் அதிக பாரங்களை சுமந்து கொண்டு போறதுக்காக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே மனிதர்களால பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட இந்த கழுதைகள் குட்டி போட 11 to 14 மாதங்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். குட்டி போடுறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு கழுதைகள் சாப்பிடுறதை நிறுத்திடும். பெரும்பாலும் இரவு நேரத்துல குட்டி போடுறது தான் இதுங்க வழக்கமானதாம வச்சிருக்கும்.